பால் பாயசம் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் சும்மா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக வெந்துடும். 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோன்னா 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். வெந்ததும் அது கூட 1/2 கப் சேமியா சேர்த்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு 2 ஏலக்காய் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் இது கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன், பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். சைட் பை சைடு ஒரு தவாவில் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி, திராட்சை பிடிச்சிருந்தால் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதை நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான பால் பாயசம் ரெடி. திக்காக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கிளாஸில் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த பால் பாயசம் ஜவ்வரிசி, சேமியா இது 2 சேர்த்து செஞ்சுருக்கேன்.